உலகத்தில் அநேக அன்பு உண்டு இல்லவா? ஆமாம் தானேங்க. ஆனால் அன்பெல்லாம் ஒரு நாள் என்ன ஆகுதுங்க, மாறுது தான். சுச்சுவேஷனுக்கு ஏற்ற மாதிரி மாறிக்கொண்டே இருக்கும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்றைக்கு ஒன்று சொல்லுவோம், நாளைக்கு அதே அன்பு தான். பட் நேசருடைய அன்பு பாருங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்றைக்கு இந்த சபையில் இந்த இடத்துல உட்கார்ந்து கொண்டிருக்கீங்களா, அதுவே ஒரு பெரிய அற்புதம் தான். ஆமென், ஆமென். ஏனெனில் அவர் இரத்தத்தை சிந்தி உன்னையும் என்னையும் மீட்டிருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. No one has ever done for us, church, and no one will ever do for us. Such is the blood of Jesus. It is still powerful. Hallelujah, hallelujah. In him we have redemption through his blood, the forgiveness of sins. இன்றைக்கு நான் வேண்டிக் கொண்டிருக்கிற ஒரே காரியம் என்ன தெரியுங்களா? மறுபடியுமாக நம்முடைய அன்பு புதுப்பிச்சுக்கணும். எதெல்லாம் விட்டுட்டு, ஆண்டவரே இந்த ரத்தம் மறுபடியுமாக என்னை கழுவட்டும் ஆண்டவரே. செஞ்ச பாவமே எத்தனை நாள் ஆண்டவரே செஞ்சுனே இருக்கிறது. But help me Lord, let this blood which is shed for me speak again today for us. Hallelujah. Let's sing this beautiful song. ரத்த கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன், இனி எதுவும் என்னை அணுகாது. எழுந்து நின்று பாடலாமா இந்த பாடலை? கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன், இனி எதுவும் அணுகாது, எந்த தீங்கும் தீண்டாது. கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன், இனி எதுவும் அணுகாது, எந்த தீங்கும் தீண்டாது. நேசரின் ரத்தம் என் மேலே நெருங்காது சாத்தான். நேசரின் ரத்தம் என் மேலே நெருங்காது சாத்தான். பாசமாய் சிலுவையில் பலியானார், பாவத்தை வென்று விட்டார். பாசமாய் சிலுவையில் பலியானார், பாவத்தை வென்று விட்டார். கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன், இனி எதுவும் அணுகாது, எந்த தீங்கும் தீண்டாது. கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன், இனி எதுவும் அணுகாது, எந்த தீங்கும் தீண்டாது. இம்மட்டும் உதவின எபினேசரே இனியும் காத்திடுவார். இம்மட்டும் உதவின எபினேசரே இனியும் காத்திடுவார். உலகினில் இருக்கும் அவனை விட என் தேவன் பெரியவரே. உலகினில் இருக்கும் அவனை விட என் தேவன் பெரியவரே. கொட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன், இனி எதுவும் அணுகாது, எந்த தீங்கும் தீண்டாது. கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன், இனி எதுவும் அணுகாது, எந்த தீங்கும் தீண்டாது. தேவனே ஒளியும் மீட்புமானார், யாருக்கு
பெரிதான விடுதலை வந்திருக்கிற எல்லோருக்கும் ஆண்டவர் கொடுக்க இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த தேவனை நம்பின ஒருவரும் கைவிடப்பட்டதாக சரித்திரமே இல்லை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உறவுகள் நம்மளை பிரிந்து போகிறது பார்த்துருக்கிறோம். நண்பர்கள் நம்மளை விட்டு வெறுத்த நாட்களை பார்த்துருக்கிறோம். ஆனால் என் தேவன் எப்பொழுதுமே எனக்கு துணையாக இருந்திருக்கிறது நம்ம ஒவ்வொரு நாளும் பார்த்து கொண்டே இருக்கிறோங்க. அந்த தேவனை தான் இன்றைக்கு நாம் துதித்து கொண்டு ஆராதித்து கொண்டு இருக்கிறோம். ஹல்லேலூயா. ஒரு நாளும் நம்மளை கீழே விழாதபடி ஆண்டவர் நம்மளை காக்கிற தேவனா இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவர் அழகுள்ளவர், அவர் அழகுள்ளவர், 10,000ங்களிலும் சிறந்தவர் அவர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவருடைய முகத்தை கிழித்தார்கள். They couldn't identify his face, but yet he is beautiful. Such is the God we serve, church. கரங்களை உயர்த்தி, அப்பா நீர் அழகுள்ளவர் சொல்லலாமா? நீர் அழகுள்ளவர் ஆண்டவரே, நீர் அழகுள்ளவர் ஆண்டவரே, நீர் அழகுள்ளவர் ஆண்டவரே. Oh, we thank you, Jesus. We thank you, Jesus. உமக்கு நன்றி இயேசுவே. சாரோனின் ரோஜாவே, என் ஆத்தும நேசரே, பதுலற்ற ரத்தமே, தேவாட்டு குட்டியே. சாரோனின் ரோஜாவே, என் ஆத்தும நேசரே, பதுலற்ற ரத்தமே, தேவாட்டு குட்டியே. அழகுள்ளவர் நீ, அழகுள்ளவர், 10,000ங்களிலும் சிறந்தவரே. அழகுள்ளவர் நீ, அப்பா, அழகுள்ளவர், 10,000ங்களிலும் சிறந்தவரே. ஓசன்னா, உன்னத தேவனே, ஓசன்னா, தாவீதின் மைந்தனே, ஓசன்னா, உன்னத தேவனே, ஓசன்னா, தாவீதின் மைந்தனே. உறவுகள் பிரிந்த போதிலும், நண்பன் என்னை வெறுத்த நாளிலும், துணையாக வந்த அன்பினை மறந்திடேனே. உறவுகள் பிரிந்த போதிலும், நண்பன் என்னை வெறுத்த நாளிலும், துணையாக வந்த அன்பினை மறந்திடேனே. துணையாளரே, துணையாளரே, துன்பத்தில் தாங்குவின் மணவாளரே, துணையாளரே, துணையாளரே, துன்பத்தில் தாங்குவின் மணவாளரே. ஓசன்னா, உன்னத தேவனே, ஓசன்னா, தாவீதின் மைந்தனே, ஓசன்னா, உன்னத தேவனே, ஓசன்னா, தாவீதின் மைந்தனே. If you are sick today, church, this is the time of healing for your life. Hallelujah. Because the blood of Jesus speaks even today. இன்றைக்கும் அது வல்லமை உள்ள ரத்தமாக தான் காணப்படுகிறது. Hallelujah. 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 வியாதியின் படிக்கல் இருந்தாலும், நம்பிக்கையே இழந்த நிலைமையில் இருந்தாலும், கர்த்தரை நம்புங்க. இந்த நேரத்தில்
கர்த்தரை நம்புங்க தேவ பிள்ளைகளே, கர்த்தரை நம்புங்க. He will definitely touch us right now and bring a healing into our body. Hallelujah, 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 hallelujah. கரங்களை உயர்த்துங்க. அப்பா எனக்கு சுகம் தாங்கன்னு கேளுங்க. இந்த நேரம் இந்த அடி பாடும் பொழுது ஒரு விசேஷித்த கரம் உங்க மேல வருகிறது. ஒரு விசேஷித்த வல்லமை உங்க மேல புறப்பட்டு வருகிறது. இயேசுடைய ரத்தம் மறுபடியும் உங்களுக்காக பேசப்பட்டு கொண்டு வருகிறது. It is bringing a healing right now, church. Oh, hallelujah. வியாதியின் படுக்கையிலே நம்பிக்கை இலக்கையிலே தழுவினால் சுகம் தந்த மருத்துவரே. வியாதியின் படுக்கையிலே நம்பிக்கை இலக்கையிலே தழுவினால் சுகம் தந்த மருத்துவரே. பரிகாரியே கரங்களை உயர்த்தி பரிகாரியே என்று பாடுவோமா? பரிகாரியே என்று பாடுவோமா? சொல்லுவோமா? It is an exchange that happened today, church. It is an exchange that happened. We should have died, but because of his death we are alive. பரிகாரியே பரிகாரியே என் நோய்கள் சுமந்த இயேசுவே. பரிகாரியே பரிகாரியே என் நோய்கள் சுமந்த இயேசுவே. துணையாளரே அழகுள்ளவர் நீர் அழகுள்ளவர். பதினாயிரங்களிலும் சிறந்தவரே. அழகுள்ளவர் நீர் அழகுள்ளவர். பதினாயிரங்களிலும் சிறந்தவரே. Hallelujah. Thank you, Jesus. This morning, may our mind and our heart be focused on the cross of our Lord Jesus Christ. இந்த காலவேளை நம்முடைய மனது
நம்முடைய சிந்தனை, நம்முடைய ஆவி, ஆத்மா, சரீரம் கிறிஸ்துவுடைய சிலுவை மீது கவனமாய் இருக்க நாம் நினைவுள்ளவராய் இருப்போம். What kind of a love was that? இப்பேற்பட்ட அன்பு எனக்காக, நமக்காக, சபைக்காக அவர் சகலவற்றையும் சகித்துக் கொண்டாரே, சகலவற்றையும் அவர் தாங்கினாரே. எத்தனை நிந்தனைகள், அவமானங்கள், வேதனைகள், அலங்கோலமாய் இருந்தவர். ஒருவரும் அவரை கண்டடைய முடியவில்லாத முகத்தோற்றம் அவ்விதமாய் இருந்தது. He was despised, he was rejected. The punishment that should have come on us, he bore it. நம் மீது வர வேண்டிய தண்டனை அவர் மீது விழுந்தது. அவர் சுமந்தார், அவர் பலியாடாய் மாறினார். வழி தப்பி, வழி தெரியாத, திசை தெரியாத, வழி தப்பின ஆடுகளுக்கு தேவன் பலியாடாய் மாறினார். His love is so beautiful. Maybe just close our eyes, open up our hearts this morning. This is a very special, very significant day in our lives. நம்முடைய வாழ்க்கையில மிகவும் முக்கியமான ஒரு நாள். இந்நாள் என்னுடைய ரட்சிப்புக்காக தேவன் சம்பாதித்த நாள். சகலமும் எனக்காக, நமக்காக முடிந்தது என்று சிலுவையில் முடித்த என்னுடைய ஆண்டவர், அவரை நான் பார்க்க, அவரை நான் நினைவு கூற, அவரை ஒரு விசை கூட நான் திரும்பி எனக்காக அவர் செய்ததை நன்றியோடு கூட நான் துதிக்க இந்த கால வேளையில் சபையாய் நாம் கூடி வந்திருக்கிறோம். What kind of a love is this? காட்டிக் கொடுக்கப்படுவரன் மேஜையில் இருந்தும் அதை கண்டுக்காம விட்ட அன்பு. மறுதலிக்க போகிறவனுடைய காலை கழுவி உங்களுக்காக நான் சேவிக்க வந்தேன் என்று தன்னையே தாழ்த்தி வெறுமையாக்கி இப்பேற்பட்ட சேவையை செய்த அன்பு. வேதம் சொல்லுகிறது, நாம் பாவியாய் இருக்கும் பொழுதே கிறிஸ்து நமக்காக மரித்தார். The Bible says, while we were yet sinners, Christ died for us. நம்முடைய அன்புக்காக நன்றி ஆண்டவரே. நம்முடைய சிந்தனை இப்பொழுது எங்கும் சிதறடிக்காமல், let us journey to the foothills of the cross. சிலுவையின் பாதையிலே நம்முடைய பிரயாணம் இன்றைக்கு இருக்கட்டும். தனிப்பட்ட நபராய், குடும்பமாக, சபையாக, ஆண்டவரே எங்களுடைய மீறுதலுக்காக நீர் அடிக்கப்பட்டீரே, எங்களுடைய காயங்களுக்காக நீர் நொறுக்கப்பட்டீரே, எங்கள் மீது வர வேண்டிய ஆக்கினை, தண்டனை நீர் சுமந்து இன்றைக்கு எங்களுக்கு ஜீவனை கொடுத்து, பாவத்திலிருந்து மன்னிப்பை கொடுத்து, ஆக்கினையிலிருந்து விடுதலை கொடுத்து, மரணத்தை ஜெயிக்க எங்களை நீர் ரட்சித்தீரே. அவர் பாவத்தையும் மரணத்தையும் மேற்கொண்டதனாலே அவருக்குள் இருக்கிற நாமும் பாவத்தையும் மரணத்தையும் மேற்கொண்டு இந்த பூமியை விட்டு போகிற நாம் அடுத்த நொடியிலே பரலோகத்தில் நாம் காணப்பட கிருபதார பலியை ஆண்டவர் நமக்காக ஏற்படுத்தினார். He became the atoning sacrifice for us, to redeem us from death, to redeem us from the punishment, from the separation of God, to redeem us from the terrible place called hell, to keep us with Him. How much are we grateful this morning to the Lord? இந்த தேவனுக்கு நன்றி உள்ளவர்களாக நாம் இருக்கிறோமா இந்த கால வேளையில்? As we celebrate the Lord's table this morning, may we look up to God this morning and thank God for His salvation. Thank God for His shed blood. நமக்காக பிற்கப்பட்ட சரீரத்துக்காக தேவனுக்கு நன்றி செலுத்துவோமா? அவருடைய சரீரம்
பிற்கப்பட்டது. His flesh was torn. எலும்புகள் பார்க்கக்கூடிய அளவுக்கு அவருடைய சரீரம் பிற்கப்பட்டது. எல்லா பக்கத்திலும் ரத்தம், blood was oozing from every inch of his body because it was so deflated. அவ்வளவாய் அடிக்கப்பட்டு இருந்தது. அந்த கோரமான காட்சியை எனக்காக அவர் செய்தாரே. உமக்கு நன்றி ஆண்டவரே. As the altar workers take their positions, at the time we are going to remember our Lord Jesus Christ, I'm also led to pray for all of our elders in our church. நம்முடைய சபையின் மூப்பர்களுக்காக ஜெபிக்க நான் ஊந்தப்பட்டிருக்கிறேன். இன்றைக்கு கர்த்தர் அவரை சுகப்படுத்துவாராக, பலப்படுத்துவாராக. சாராளமக்காக நாம் ஜெபிப்போம். We don't know how her condition is. May God touch her. லாசருங்களுக்காக ஜெபிப்போம். லில்லி ஆண்டிக்காக ஜெபிப்போம். கிளாராமாக்காக ஜெபிப்போம். நம்முடைய போதகருக்காக ஜெபிப்போம். சமீபத்தில் சற்று பலவீனம். Let's remember our dear pastor. Some infection again, some sickness, some sort of a weakness, that God should touch him. பரமநாதன் அங்கிளுக்காக ஜெபிப்போம். கிருபாண்டிக்காக நாம் ஜெபிப்போம். அங்கிள் ஜெயராஜுடைய மனைவி ஆண்டி அவர்கள் இன்றைக்கு வந்திருக்கிறார்கள். அவருக்காக ஜெபிப்போம். இன்னும் அநேக மூத்த விசுவாசிகள் பலவீனத்தோடு கூட, வியாதியோடு கூட, சுகவீனத்தோடு கூட இருக்கிறவர்களை தேவனுடைய சிங்காசனத்துக்கு முன்பதாக சற்று நாம் கொண்டு வந்து, ஆண்டவரே சபையாய் நாங்கள் நிற்கிறோம். யாராவது பேர் விட்டு இருந்தால் நீங்கள் நினைத்து அவருக்காக ஜெபியுங்கள். கர்த்தர் சுகத்தை தருவாராக, ஆண்டவர் பலத்தை தருவாராக. திராணிக்கு மிஞ்சி சோதிக்கப்பட விட மாட்டேன், தாங்கிட பலன் தருவேன் என்று சொன்ன தெய்வம் தாங்கிட பலனை தருவாராக. இந்த இடத்தில் யாராவது பலவீனமாய் இருந்து, உங்களோட வயது நிமித்தமாய் சுகவீனமாய் இருந்து, கஷ்டத்தின் அனுபவத்து கொண்டு, வீட்டில் பார்க்க கூட யாருமே இல்லை என்ற அந்த மனநிலையில் ஒருவேளை நீங்கள் இந்த கால வேளையில் வந்திருந்தால், கர்த்தருடைய சுகம் அளிக்கிற கரம் உங்களை தொடட்டும். கர்த்தருடைய ஆணி பாய்ந்த கரம் உங்களை தொடட்டும். அவரே நம்முடைய பரிகாரியாகிய கர்த்தர். அவர் நம்முடைய பரிகாரியாகிய கர்த்தர். அவருடைய தழும்புகளால் நாம் சுகமானோம். By his stripes we are healed. We believe in divine healing. நம்முடைய சபையின் மூல உபதேசத்தில் தெய்வீக சுகத்திலே விசுவாசிக்கிற ஒரு சபை. இன்றைக்கு அந்த தெய்வீக சுகம் வரட்டும். Let this divine healing come this morning. Shall we sing that portion, Parigariye? கரங்களை உயர்த்தி பாடுவோமா? ஆண்டவரே, எனக்கும் என்னுடைய குடும்பத்திற்கும் என்னுடைய சபைக்கும் நீரே பரிகாரியா. ஆண்டவரே, sing it church. இதுதான் நம்முடைய ஜெபம் இன்றைக்கு. என் நோய்களை சுமந்தீரே ஆண்டவரே, இனி நான் அந்த நோயை சுமக்க வேண்டிய அவசியம் இல்லை. என் நோய்கள் சுமந்த இயேசுவே, என் நோய்கள் சுமந்த இயேசுவே.
Make it personal, church. இது ஒரு தனிப்பட்ட ஜெபமாய் மாறட்டும். ஆண்டவரே, என்னுடைய நோய்களை நீர் சுமந்தீரே, எனக்கு விடுதலை வேண்டும் ஆண்டவரே, எனக்கு விடுதலை வேண்டும் ஆண்டவரே. மூட்டு வலியிலிருந்து விடுதலை, முதுகு பகுதியிலிருந்து விடுதலை, சக்கரை வியாதியிலிருந்து விடுதலை, ரத்த அழுத்தத்திலிருந்து விடுதலை, சொல்ல முடியாத வியாதியிலிருந்து எனக்கு விடுதலை, மன ரீதியில் பாதிக்கப்பட்ட எனக்கு விடுதலை, என்னுடைய ஆத்மாவுக்கு விடுதலை, ஆவியில நான் சோர்ந்து போய் இருக்கிற எனக்கு விடுதலை, விடுதலையாக்கும் ஆண்டவரே. Heal me this morning, O God. Heal me this morning, O God. எனக்கு சுகத்தை தாங்க ஆண்டவரே. எங்களுடைய சபை அங்கத்தினரை சுகமாக்கும், எங்களுடைய மூப்பர்களை சுகமாக்கும், எங்களுடைய தலைவர்களை சுகமாக்கும் ஆண்டவரே. எங்களுடைய பிள்ளைகளை சுகமாக்கும், எங்களுடைய வாலிப பிள்ளைகளை சுகமாக்கும். Heal us, O God. தேவனுடைய சரீரம் சுகப்படுத்தப்படட்டும் இந்த கால வேளையில். எங்களுடைய உரிமை ஆண்டவரே. Healing is our right. We thank you, Jesus. We thank you, Lord. Let the Holy Spirit move in our midst this morning. Oh, பரிசுத்த ஆவியானவர் நம் நடுவில் அசைவாட விட்டுக் கொள்ளுங்கள். உங்களுடைய வியாதியை தொடட்டும், உங்களுடைய சரீரத்தை தொடட்டும். தாவீதின் குமாரனே, என் மீது இறங்கும், என் மீது இறங்கும். என்னை கடந்து போகாமல் என் மீது உம்முடைய கவனம் செலுத்தப்படட்டும். வியாதியோடு கூட வந்திருக்கிறேன், பலவீனத்தோடு கூட வந்திருக்கிறேன், சுகவீனத்தோடு கூட வந்திருக்கிறேன், உடைக்கப்பட்ட நிலைமையில் நான் வந்திருக்கிறேன், கட்டப்பட்ட நிலைமையில் நான் வந்திருக்கிறேன். இந்த கட்டிலிருந்து எனக்கு விடுதலை வேண்டும் ஆண்டவரே. இந்த உடைக்கப்பட்ட நிலைமையிலிருந்து எனக்கு பரிபூர்ண சுகத்தை வேண்டும். என் வியாதி நீக்கப்பட வேண்டும். உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது. எழுந்து உன் படுக்கை எடுத்து நீ நட என்ற வார்த்தை நான் இன்றைக்கு கேட்க வேண்டும் ஆண்டவரே. உன்னுடைய கரம் என்னை தொடட்டும், உன்னுடைய கிருபை என் மீது இறங்கட்டும், உன்னுடைய காருண்யம் என்னை தேடி வரட்டும் ஆண்டவரே. நான் சுகமாய் இருக்க வேண்டும். பிரியமானவரே, உன் ஆத்மா வாழ்கிறது போல நீர் எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாயிரு. We thank you, Lord. We remember this day. All of our dear people, பல நாட்களாக சபைக்கு வர முடியாமல் இன்றைக்கு நேரலில் பார்த்து கொண்டு இருக்கிறவளை நாங்கள் செபிக்கிறோம். கர்த்தருடைய வல்லமை இப்பொழுதே அவளை தொடட்டும். உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. We thank you, Lord. On the night Jesus was betrayed, இயேசு கிறிஸ்து காட்டி கொடுக்கப்பட்ட அந்த ராத்திரியிலே அவர் அப்பத்தை எடுத்து அதை பிட்டு ஸ்தோத்திரம் பண்ணி, இதை வாங்கி புசிங்கள், உங்களுக்காக பிற்கப்பட்ட என்னுடைய சரீரம் என்றார். போஜனத்துக்கு பின்பு அந்தபடியே அவர் பாத்திரத்தை எடுத்து, இது உங்களுக்காக சிந்தப்பட்ட என்னுடைய ரத்தத்தின் புதிய உடன்படிக்கை, என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் என்றார். ஒவ்வொரு நேரமும் இதை நீங்கள் செய்யும் பொழுது கர்த்தர் வரும் அளவும் அவருடைய மரணத்தை நாம் தெரிவிக்கிறோம். இப்படி இருக்க எவன் அபாத்திரமாய் போஜனம் பானம் பண்ணினால் கர்த்தருடைய சரீரத்தையும் அப்பத்தையும் குறித்து குற்றமுள்ளவனாய் இருக்கிறான். ஆகையால் எந்த மனுஷனும் எந்த மனுஷியும் தன்னைத்தானே சோதித்து நிதானித்து அறிந்து இதில் பங்கு பெற கடவும். The Bible instructs us and warns us. If any man in an unworthy manner partakes in the body and in the blood of our Lord Jesus Christ, he brings damnation upon himself. Therefore, maybe take time to examine our hearts this morning. Bring ourselves before. None of us are worthy to partake in this. We need the blood of Jesus even this morning to cleanse us, that our conscience will be sprinkled by his blood. நம்முடைய மனசாட்சி அவருடைய இரத்தத்தினாலே சுத்திகரிக்கப்பட்டு சுத்தமுள்ள மனசாட்சியோடு கூட நாம் இதில் பங்கு பெறும் பொழுது இது நிமித்தமாய் வருகிற ஆசீர்வாதத்தை, சுகத்தை, சமாதானத்தை இன்றைக்கும் நாம் பெற முடியும். Father, our hearts are overwhelmed this morning for your son,
our Lord Jesus Christ, who came down, who gave himself for us, so that we will be reconciled to God. நாங்கள் தேவனிடத்தில் ஒப்புரவாக்குதல் ஆகும்படியாக நம்முடைய குமாரன் வந்து எங்களுக்காக மரித்து தன்னுடைய சரீரத்தை பிற்கப்பட ஒப்பு கொடுத்து தன்னுடைய இரத்தத்தை சிந்தப்பட ஒப்பு கொடுத்து, இரத்தம் சிந்துதல் இல்லாமல் பாவ மன்னிப்பு இல்லை என்பதற்காக நம்முடைய இரத்தத்தை சிந்தின இரத்தத்தை இன்றைக்கு நாங்கள் பெற்றுக்கொண்டு பாவ மன்னிப்பை நாங்கள் பெற்றுக்கொண்டு ரட்சிப்பின் சந்தோஷத்திலே கர்த்தருடைய பந்தியை நாங்கள் ஆசரிக்க பாராட்டின கிருபைக்காக நன்றி செலுத்துகிறோம். வர முடியாதவர்களை நாங்கள் நினைக்கிறோம். அவர்களை தொடும், சுகப்படுத்தும், ஆசீர்வாதம் போய் சேரட்டும். Bless the hands that are going to serve and bless the recipient who are going to take this. Let healing and peace be our portion this morning. In Jesus' name I pray. Amen. இந்த அப்பமும் ரத்தமும் சரீரமும் வந்து இந்த கரத்தில் வரும் பொழுது வாங்கி வைத்துக் கொள்ளுங்கள். நாம் சேர்ந்து புசிக்கலாம் என்று சொல்லும் பொழுது இதில் நாம் பானம் பண்ணுவோம். என்னை நேசிக்கின்றாயா, என்னை நேசிக்கின்றாயா, கல்வாரி காட்சியை கண்ட பின்னும் நேசியாமல் இருப்பாயா, கல்வாரி காட்சியை கண்ட பின்னும் நேசியாமல் இருப்பாயா, பாவத்தின் நகோரத்தை பாதகத்தின் முடிவினை பாவத்தின் அகோரத்தை பாதகத்தின் முடிவினை பரிகாச சின்னமாய் சிலுவையிலே மரியானே பாவியுனக்காய், பரிகாச சின்னமாய் சிலுவையிலே மரியானே பாவியுனக்காய், என்னை நேசிக்கின்றாயா, என்னை நேசிக்கின்றாயா, கல்வாரி காட்சியை கண்ட பின்னும் நேசியாமல் இருப்பாயா, கல்வாரி காட்சியை கண்ட பின்னும் நேசியாமல் இருப்பாயா, பாவம் பார பரிசுத்தர் நான், பாசம் பொங்க அழைக்கிறேன் நான், பாவம் பார பரிசுத்தர் நான், பாசம் பொங்க அழைக்கிறேன் நான், உன் பாவம் யாவும் சுமப்பேன் என்றேன், பாதம் தன்னில் இளைப்பாறவா, உன் பாவம் யாவும் சுமப்பேன் என்றேன், பாதம் தன்னில் இளைப்பாறவா, உம்மை நேசிக்கின்றேன் நான், உம்மை நேசிக்கின்றேன் நான், கல்வாரி காட்சியை கண்ட பின்னும் நேசியாமல் இரு
We don't want anyone to miss this communion if someone has not got. ஒருவேளை கிடைக்காவிட்டால் நீங்கள் கரங்களை உயர்த்துங்கள், உங்களுக்கு கொடுக்கப்படும். யாருமே இதில் தவறிவிட வேண்டும். நம்முடைய கண்களை மூடி கர்த்தருக்கு நாம் நன்றி செலுத்துவோமா? Thank you for this special day, O God. விசேஷித்த நாளுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. எங்களுடைய உள்ளம் பூரிப்படைகிறது, நாங்கள் சந்தோஷமாய் இருக்கிறோம். ரட்சிக்கப்பட்ட ஜனங்களாய் ரட்சிப்பின் அனுபவத்தோடு கூட நாங்கள் மகிழ்ச்சியாக இருக்கிறோம். ஒரு பக்கம் மகிழ்ச்சியாக இருந்தாலும் இந்த மேஜையை பார்க்கும் பொழுது இன்னும் அப்பமும் ரசமும் மிகுதியாக இருக்கிறது. இன்னும் தேவனுடைய மந்தையில் வர வேண்டிய அநேகர் வெளியே இருக்கிறார்கள். அவர்களை கொண்டு வர பொறுப்பு நமதல்லவோ? Isn't it our responsibility to bring people to the flock of the Lord Jesus Christ? There's so much of bread and the wine available here. கரங்களை உயர்த்தி, ஆண்டவரே என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் என்று சொன்னீரே. அப்பத்தையும் ரசத்தையும் நான் உயர்த்தி, கர்த்தர் எனக்காக செய்த யாவையும் நான் நினைத்து உமக்கு நன்றி செலுத்தி, ஆண்டவரே நான் இதை புசிக்கும் பொழுதெல்லாம் உம்மை நினைவு கூர்ந்து, இதை புசிக்கும் பொழுதெல்லாம் நீர் வருமளவும் உம்முடைய மரணத்தை நான் தெரிவிக்கிறேன், உம்முடைய மரணத்தை நான் சுமக்கிறேன். ஒவ்வொரு நாளும் நானும் என்னுடைய பாவங்களுக்கு மரிக்க, என்னையே நான் சிலுவையில் அறைய, அனுதினமும் என்னையை நான் வெறுத்து சிலுவையை சுமந்து உம்மை பின்பற்ற மறுபடியும் என்னை ஒப்பு கொடுக்கிறேன். இந்த பெரிய வெள்ளிக்கிழமை ஆராதனையிலே I commit myself to continue to be a true disciple that you want me to be, O God, that I will follow you for the rest of my life. சொல்லுவோமா? என் வாழ்நாள் முழுவதும் ஆண்டவரே உண்மையாய் உமையே நான் பின்பற்றுவேன், உமையே நான் பின்பற்றுவேன். இதற்கென்று எனக்கு கிருபையை தாங்க, பலனை தாங்க, அபிஷேகத்தை தாங்க. உம்முடைய கரத்திலிருந்து ஒருவனும் எங்களை பற்றி கொள்ள முடியாது என்று சொன்ன தெய்வமே, உண்மையிலே நாங்கள் தொடர்ந்து நிலைத்திருக்க, இறுதி வரைக்கும் எங்களுடைய ரட்சிப்பை நாங்கள் காத்துக்கொள்ள எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். To that end, help us, God. In Jesus' name I pray. Amen. ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை நினைவு கூர்ந்து அப்பத்தையும் ரசத்தையும் நாம் ஒன்றாய் பானம் பண்ணுவோம். What a joy. கரங்களை உயர்த்தி ஒரு ஆமென் சொல்வோமா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தருடைய சபையில் இவ்விதமாய் வந்து தேவனுடைய திருவிருந்தில் பங்கு பெற்று கர்த்தர் நமக்காக செய்த தியாகங்களை நான் நினைத்து கர்த்தருடைய அன்பை நாம் பரிமாறிக்கொண்டு இவ்விதமாய் கலந்து கொள்வது மிகுந்த சந்தோஷம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. நம்முடைய ஈஸ்டர் ஆராதனை வழக்கமாய் 9 மணிக்கு இருக்கும். நீங்கள் வந்து கலந்து கொள்ளுங்கள். இட்ஸ் டைம் ஃபார் அஸ் டு கிவ் டு தி லார்ட். நம்முடைய காணிக்கைகள் தசமபாகங்கள் கொடுக்கிற இவ்வேளை கர்த்தருக்கென்று நாம் நம்முடைய காணிக்கையை படைப்போம். As we sing, let's give to the Lord. தேவாலை திரை இரண்டாம் கிழிந்ததன்றோ, தேவன் திருமுகத்தை காணாமல் கண்களை மூடியதோ, காரிருள் சூழ்ந்ததோ, கல்லறை வெடித்ததோ, பூமி
அதிர்ந்ததோ புவியெல்லாம் நடுங்கியதோ உத்தமரேசு துடிக்கின்றார் சிலுவையிலே உருகாதோ நெஞ்சம். உருகாதோ நெஞ்சம், அவர் தானே தஞ்சம், உனக்காக பலியாக வந்தார். கலங்காத கண்கள் வடியாத கண்ணீர், கல்வாரி காட்சியை கண்டு, கல்வாரி காட்சியை கண்டு. உருகாதோ நெஞ்சம், அவர் தானே தஞ்சம், உனக்காக பலியாக வந்தார். கலங்காத கண்கள் வழியாத கண்ணீர், கல்வாரி காட்சியை கண்டு, கல்வாரி காட்சியை கண்டு. நடமாட முடியா தடுமாறி கிடந்த உழவனின் குரல் கேட்டு நின்று. நடமாட முடியா தடுமாறி கிடந்த உழவனின் குரல் கேட்டு நின்று. இடம் தேடி வந்து இதயத்தில் வந்து நடமாட செய்ததாலே உந்தன் கால்களில் ஆணியோ அரசே. அதுதான் சிலுவையின் பரிசே. உந்தன் கால்களில் ஆணியோ அரசே. அதுதான் சிலுவையின் பரிசே. உருகாதோ நெஞ்சம், கரமெல்லாம் குஷ்டம் தீராத கஷ்டம் கதறிய மனிதனை கண்டு. கரமெல்லாம் குஷ்டம் தீராத கஷ்டம் கதறிய மனிதனை கண்டு. கனிவோடு நோக்கி கரம் தொட்டு தூக்கி கருணையாய் சுகம் தந்ததாலே உந்தன் கரங்களில் ஆணியோ அரசே. அதுதான் சிலுவையின் பரிசே. உந்தன் கரங்களில் ஆணியோ அரசே. அதுதான் சிலுவையின் பரிசே. உருகாதோ நெஞ்சம்,
Thank you so much for that beautiful song. கரங்களை தட்டி நாம் அவரை பாராட்டுவோமா? May God bless you all. உருகாத நெஞ்சம். காலவேளையில் கர்த்தருடைய சிலுவையின் தியானத்தை பார்த்து பார்த்து நம்முடைய நெஞ்சம் உருகிறது மாத்திரமல்ல, நாம் கர்த்தருக்கு மறுபடியுமாக நம்மையே அர்ப்பணித்து நம்முடைய வாழ்க்கை கர்த்தருக்கென்று நாம் தொடர்ந்து வாழும்படியாக தேவன் நமக்கு கிருபை பாராட்டுவாராக. ஒரு ஆமென் சொல்வோமா? What a gruesome death it was. Today, the entire world either mourns or celebrates or commemorates, and some people remembers the death of our Lord Jesus Christ. இன்றைக்கு முழு உலகமும் சில இடங்களில் வித்தியாசமான வழிபாடுகள் உண்டு. ஆனால் எல்லோரும் இயேசு கிறிஸ்துவுடைய மரணத்தை நினைத்து துக்கிக்கிற ஒரு கூட்டம் உண்டு. அவருடைய மரணத்தை நினைத்து கொண்டாடுகிற கூட்டம் ஒன்று. அவருடைய மரணத்தை நினைவு கூறுகிற ஒரு கூட்டம் உண்டு. He was punished from his head to his feet. தன்னுடைய உச்சந்தலையிலிருந்து உள்ளம் கால் வரைக்கும் அவர் தண்டிக்கப்பட்டார். He went through physical torture. சரீர பிரகாரமான வேதனையை அவர் அனுபவித்தார். தன்னுடைய his flesh was plucked from his body and his bones were even visible. அவருடைய சரீரத்திலிருந்து இந்த சதை பிட்கப்பட்டு தன்னுடைய எலும்பை கூட ஜனங்கள் பார்க்கக்கூடிய அளவுக்கு பிஞ்சி போன தன்னுடைய சரீரமாய் இருந்தது. And there was blood oozing out from every inch of his body. He lost his beauty. தன்னை யாருமே அடையாளம் கண்டு கொள்ள முடியாத அளவுக்கு அவருடைய சரீரம் அவ்விதமாய் பாதிக்கப்பட்டது. Why such punishment? ஏன் இப்பேற்பட்ட தண்டனையை அவர் அனுபவிக்க வேண்டும், சுமக்க வேண்டும், செலுத்தப்பட வேண்டும்? There is no deliverance for sin without punishment. தண்டனை இல்லாமல் பாவத்திலிருந்து நமக்கு விடுதலை இல்லை. The Bible says that the punishment that should have come upon us, he bore it. நம் மீது வரவேண்டிய தண்டனையை அவர் சுமந்தார், அவர் மீது செலுத்தப்பட்டது. This gruesome death, he had to die to deliver us from the condemnation of death that separated us from God because of sin. பாவத்தின் நிமித்தமாய் தேவனிடத்திலிருந்து நம்மை பிரிக்க கூடிய இந்த மரணத்தின் ஆக்கினையிலிருந்து நாம் தப்பித்துக் கொள்ள வேண்டும் என்று சொன்னால் தேவன் நமக்காக இந்த மரணத்தை அனுபவிக்க வேண்டும். பாவத்தின் நிமித்தமாய் தேவனிடத்திலிருந்து மரணத்தின் மூலமாய் நாம் பிரிக்கப்படக்கூடாது, மரணத்தின் ஆக்கினை மூலமாய் நாம் பிரிக்கப்படக்கூடாது என்பதற்காக தேவன் நமக்காக தண்டனையை அனுபவித்தார். Because of this, he had to endure such gruesome punishment and die for us. 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம் இவ்விதமாய் சொல்லுகிறது. 1 Corinthians chapter 15 verse 3 says like this: For what I received I passed unto you as of first importance, that Christ died for our sins according to the scriptures. என்னவென்றால் கிறிஸ்துவானவர் வேத வாக்கியங்கள் படி நம்முடைய பாவத்துக்காக அவர் மரித்தார். The punishment was gruesome, the cross was terrible, the price was heavy, but the redemption was precious. இந்த தண்டனை மிகவும் கொடூரமாய் இருந்தது, சிலுவை மிகவும் கொடியமாய் இருந்தது, அவர் செலுத்தின கிரயம் மிகவும் அதிகமாய் இருந்தது, ஆனால் அவர் கொண்ட ரட்சிப்பு அழகாய் இருந்தது. கரங்களை உயர்த்தி ஒரு ஆமென் சொல்லுமா? நீங்களும் நானும் தான் ரட்சிக்கப்பட்ட ஜனங்கள். The Good Friday sermon is about the cross. இந்த பெரிய வெள்ளிக்கிழமை ஆராதனையின் செய்தி சிலுவையை குறித்து தான். Oswald Chambers, a great man of God, said like this: all heaven is interested in the cross of Christ. All hell is terribly afraid of it, while men are the only beings who more or less ignore
its meaning. தேவ ஊழியராகிய ஆஸ்வல்ட் சேம்பர்ஸ் இவ்விதமாய் சொன்னார், முழு வானமும் கிறிஸ்துவுடைய சிலுவையில் ஆவரமாய் இருக்கிறது. முழு நரகமும் அதை குறித்து மிகுந்த பயத்தோடு கூட இருக்கிறது. ஆனால் மனுஷர்கள் மாத்திரமே அதன் அர்த்தத்தை நிராகரிக்கிறவராய் இருக்கிறோம். What does the cross mean to you today? இன்றைக்கு உங்களுக்கு சிலுவை என்றால் என்ன? On this Good Friday service, I want to draw your attention to the cross of our Lord Jesus Christ, where everything of today's significance took place. இன்றைக்கு இந்த பெரிய வெள்ளிக்கிழமை ஆராதனையில் உட்கார்ந்து கொண்டு இருக்கிற உங்களை சிலுவை அண்டையில் நான் உங்களுடைய கவனத்தை, நம்முடைய பிரயாணத்தை நான் இழுக்க விரும்புகிறேன். இன்றைக்கு உண்டான யாவும் சிலுவையில் நேரிட்ட அந்த காட்சிக்கு உங்களை நான் பிரயாணமாய் கொண்டு செல்ல விரும்புகிறேன். The message of the cross stands at the very core of our Christian belief and to the apostles' teachings as well. இந்த சிலுவையின் செய்திதான் நம்முடைய விசுவாசத்தின் அஸ்திபாரமாய் இருக்கிறது, அப்போஸ்தலர்களுடைய மூல உபதேசமாய் இருக்கிறது. It is on the foundation which all other Christian doctrine stands. And Apostle Paul unashamedly identifies of it as a single theme of preaching his ministry. அப்போஸ்தலனாகிய பவுல் சிலுவையை குறித்த பிரசங்கம் அல்லாமல் வேற ஒரு பிரசங்கத்தை அவர் செய்யவே இல்லை. From the time of his conversion on the road to Damascus, Paul's life and message evolved around the cross through which he was transformed. What once had been an object of offense and disgrace to him became the supreme truth to be proclaimed to the world. எந்த சிலுவையை அப்போஸ்தலனாகிய பவுல் புரிய முடியாமல், சிலுவையில் தொங்கினவரை புரிந்து கொள்ள முடியாமல், ஏனென்று சொன்னால் அப்போஸ்தலனாகிய பவுல் வாசித்து வளர்க்கப்பட்ட வசனம் தூக்கில் தொங்கினவன் சபிக்கப்பட்டவன் என்ற அந்த வார்த்தையை அவரால் புரிந்து கொள்ள முடியாமல், மரத்தில் தொங்கின இந்த மேசியா இவர் எப்படி மேசியாக மாற முடியும், மரத்தில் தொங்கினவர் சபிக்கப்பட்டாரே என்று என்னுடைய வேதம் சொல்லுகிறதே, சபிக்கப்பட்ட ஒருவர் எப்படி என்னுடைய மேசியாவாய் மாற வேண்டும் என்ற அந்த போராட்டத்தோடு கூட இருந்த அப்போஸ்தலனாகிய பவுல், தேவன் தன்னுடைய கண்களை திறந்த பின்பு சிலுவையின் மேன்மையை அப்போஸ்தலனாகிய பவுல் கண்ட அந்நாளிலிருந்து தன்னுடைய மரணம் வரைக்கும் சிலுவையை மாத்திரமே அவன் பிரசங்கித்துக் கொண்டிருந்தார். ஒரு ஆமென் சொல்வோமா? கலாத்தியர் 6 அதிகாரம் 14 வசனம் இவ்விதமாய் சொல்லுகிறது. Galatians chapter 6 verse 14 says, "May I never boast except in the cross of our Lord Jesus Christ." நான் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் சிலுவையை குறித்து அல்லாமல் வேற ஒன்றையும் குறித்து மேன்மை பாராட்டதார் இருப்பாராக. I have nothing to boast except for the cross of our Lord Jesus Christ. Why boast in the cross? ஏன் சிலுவை மீது நம்முடைய பெருமை வைக்க வேண்டும்? Why do we boast about the cross? 1 Corinthians chapter 1 verse 18 says, 1 Corinthians 1:18 says, "For the message of the cross is foolishness to those who are perishing." சிலுவை பற்றிய உபதேசம் கெட்டு போகிறவர்களுக்கு பைத்தியமாய் இருக்கிறது, ஆனால் ரட்சிக்கப்படுகிற நமக்கோ தேவ வல்லமையாய் இருக்கிறது. கரங்களை உயர்த்தி ஒரு ஆமென் சொல்லுமா? But for us who are saved, it is the power of God. So what is cross? சிலுவை என்றால் என்ன? தேவ பலனாய் இருக்கிறது. இந்த தேவ பலன் நமக்காக இருக்கிறது. ஒரு ஆமென் சொல்லுமா? How does the Old Testament describe the man on the cross? சிலுவையில் மீது இருந்த மனுஷனை பழைய ஏற்பாட்டு எப்படி வர்ணிக்கிறது? ஏசாயா 53 அதிகாரம் சில வசனங்களை நாம் பார்க்க இருக்கிறோம். 2ஆம் வசனம் சொல்லுகிறது, he had no beauty or majesty to attract us to him. அவருக்கு அழகும் இல்லை, சௌந்தரியமும் இல்லை. அவரை பார்க்கும்போது
நாம் அவரை விரும்பத்தக்க ரூபம் அவருக்கு இல்லாதிருந்தது. He was despised, அசட்டை பண்ணப்பட்டவரும் மனுஷரால் புறக்கணிக்கப்பட்டவரும் அவர் துக்கம் நிறைந்தவரும் பாடை அனுபவித்தவராய் இருந்தார். அவரை விட்டு அவர் அசட்டை பண்ணப்பட்டிருந்தார். அவரை எண்ணாமல் போனோம். மெய்யாகவே அவர் நம்முடைய பாடுகளை ஏற்றுக்கொண்டு நம்முடைய துக்கங்களை சுமந்தார். நம்முடைய மீறுதல்கள் நிமித்தம் அவர் காயப்பட்டார். அக்கிரமங்கள் நிமித்தம் நொறுக்கப்பட்டார். நமக்கு சமாதானம் உண்டு பண்ணின ஆக்கினை அவர் மேல் வந்தது. அவருடைய தழும்புகளால் குணமானோம். This is how the Old Testament describes the man on the cross, which was later going to be our Lord Jesus Christ. Jesus went through the agonies of this week. இந்த வாரத்தின் பாடுகள் ஊடாக அவர் கடந்து போனார். அவருடைய சிலுவையின் நிமித்தமாய் நமக்கு இந்த பூமியிலே தன்னுடைய ராஜ்யத்தின் வாழ்க்கையை நமக்கு ஆண்டவர் தந்தருளினார். கரங்களை உயர்த்தி ஆமென் சொல்லுமா. On this earth he gave us and he offers us the kingdom life while we were on this earth still. When we go back a few days earlier, அவர் பவனி வரும் பொழுது, அந்த குருத்தோலை ஞாயிறன்று அவர் பவனி வரும் பொழுது, as it is during the triumphant entry of him, the Gospel of Luke defines that Jesus weeps for those who were there. அந்த இடத்துல இருந்த ஜனங்களுக்காக இயேசு கண்ணீர் சிந்துகிறார் என்று நாம் பார்க்கிறோம். Jesus weeps for us because we have not understood the time of God's visitation. தேவனுடைய சந்திப்பை நாம் உணர முடியாமல், ஏற்றுக்கொள்ள முடியாமல், புரிந்து கொள்ள முடியாமல் இருக்கிறதுனாலே அன்றைக்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஜனங்களை பார்த்து கண்ணீர் விடுகிறார். They did not realize that it was a cross that makes for our peace. நம்முடைய சமாதானத்தை உண்டு பண்ண வேண்டிய அந்த சிலுவையை நாம் புரிந்து கொள்ள முடியாமல் இருக்கிறோமோ என்று தேவன் கண்ணீர் சிந்துகிறதை நாம் பார்க்கிறோம். Palm Sunday is the introduction for the Holy Week, the week where by faith we make our own pilgrimage to the foot of the cross and beyond. குருத்தோலை ஞாயிறிலே அது அந்த புனித வாரத்துக்கு நம்மை வர வைக்கிறது. இந்த வாரத்தில் நாம் விசுவாசத்தின் மூலமாய் நாம் சிலுவையின் அடிவாரத்துக்கு ஒரு பிரயாணமாக, ஒரு ஆன்மீக பிரயாணமாக நாம் எடுக்கிற இந்த வாரமாய் இருக்கிறது. I'm sure all of us would have reflected upon the cross and we would have taken our personal journey to the foot of the cross. நம்முடைய தனிப்பட்ட விதத்திலே நாம் ஒரு பிரயாணத்தை எடுத்து இந்த வாரம் முழுவதும் கர்த்தருடைய சிலுவையின் தியானத்திலே நாம் இருந்து இன்றைக்கு சிலுவையின் அடிவாரத்தில் உட்கார்ந்து கொண்டு அந்த அழகான சிலுவையை பார்த்து நாம் கர்த்தருக்கு நன்றி செலுத்திக் கொண்டு இருக்கிறோம் என்று நான் விசுவாசிக்கிறேன். ஆமென் சொல்லுமா. Because the cross is where we find the absolute and the final solution of all of man's problem. சிலுவை அண்டையில்தான் மனிதனுடைய எல்லா கேள்விகளுக்கு, மனிதனுடைய எல்லா பிரச்சனைகளுக்கு, மனிதனுடைய எல்லா அவலங்களுக்கு சிலுவையில் மாத்திரமே நமக்கு பதில் உண்டு. ஆமென் சொல்லுமா. It was at the cross where I first saw the light and the burden of my heart rolled away. It was there by faith I received my sight and now I am happy all the way. சிலுவை அண்டையில் நம்பி வந்திருக்க நிற்கையில் பாவபாரம் நீங்கி வாழ்வடைந்தேன். எந்த நேரமும் எனதுள்ளத்திலே பேரானந்தம் பொங்கி 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 நான் பாடிக்கொண்டே இருக்கிறேன். சிலுவை தாங்க. ஒரு ஆமென் சொல்லுமா. சிலுவை அண்டையில் நான் வந்தேன்.
என்னுடைய பாவ பாரங்கள் எல்லாம் நீங்கி போனது. இருளில் இருந்த என்னை, அறியாமல் இருந்த என்னை, அலங்கோலத்தில் இருந்த என்னை, மூர்க்கத்தனத்தில் இருந்த என்னை சிலுவைதான் என்னுடைய வாழ்க்கையை திருப்பினது. என்னுடைய பாரங்கள் நீங்கி போனது. அந்நாளிலிருந்து என்னுடைய உள்ளத்திலே ஆனந்தம் பொங்கி நான் பாடிக்கொண்டே இருக்கிறேன். ஆமென். Oh, what a beautiful picture of the cross. சிலுவையின் சித்திரம் எத்தனை அழகாய் இருக்கிறது, எத்தனை அர்த்தமாய் இருக்கிறது, எத்தனை அருமையாய் இருக்கிறது. After the triumphant entry, we also see Jesus cursing the fig tree. இந்த புனித வாரத்திலே ஆண்டவர் எப்படி அந்த அத்திமரத்திற்கு போய் கனி வேண்டும் என்று பார்த்து அத்திமரம் கனி கொடுக்காத நிலைமையில் அந்த அத்திமரத்தை அவர் சபிக்கிறார் என்று பார்க்கிறோம். Many people say that the tree has some significance. The tree was cursed, it was judged, and it was condemned. The leaves were symbolic of our excuses. அத்திமரத்திலே போய் கனி கொடுக்க வேண்டிய அந்த அத்திமரம் கனி கொடுக்காமல் இருக்கிற அந்த அத்தி இலைகள் நம்முடைய சாக்கு போக்குகளை அது குறிக்கிறது. The fig tree represents the people of God. இந்த அத்திமரம் தேவ ஜனங்களை பிரதிபலிக்கிறது. The tree was used as firewood at the burnt offering, and many people believe, அநேகர் இவ்விதமாய் விசுவாசிக்கிறார்கள், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சபித்த அதே மரம் அது ஒலிவ மலையின் அடிவாரத்தில் இருந்ததனாலே, அது சபிக்கப்பட்ட மரமாய் இருந்ததனாலே அந்த மரத்தில் இருந்த கட்டையிலே தான் அவரை தூக்கில் சிலுவையில் போட்டார்கள் என்று அநேகர் நம்புகிறார்கள். காரணமேன், to signify that it was cursed, that it was judged, and it was condemned. அது சபிக்கப்பட்ட ஒன்று, அது நியாயம் தீர்க்கப்பட்ட ஒன்று, அது ஆக்கினை சுமத்தப்பட்ட ஒன்றாய் இருந்தது. அதிலே தான் அவர் நமக்காக பாடுகளை அனுபவித்தார், நம்முடைய தண்டனை அவர் ஏற்றுக்கொண்டார், நமக்காக சாபமாய் அவர் மாறினார். In bearing the sorrow and in surrendering to the will of the Father, when you go back a few days earlier in the garden of Gethsemane தோட்டத்திலே, it says his heart was so overwhelmed. Jesus cried out, "Oh, my soul is overwhelmed with sorrow to the point of death." அவர் அந்த இடத்திலே தன்னுடைய சீஷரோடு கூட ஜெபிக்க வர இருக்கையில், பிதாவுடைய சித்தத்துக்கு என்று தன்னை ஒப்பு கொடுத்து ஜெபிக்கும் பொழுது அவர் இவ்விதமான வியாகுலப்பட்டு அவர் ஜெபிக்கிறார், என் ஆத்மா மரணத்துக்கு ஏதுவாய் துக்கம் கொண்டு இருக்கிறது, என் ஆத்மா மரணத்துக்கு ஏதுவாய் துக்கம் கொண்டு இருக்கிறது. My soul is overwhelmed with sorrow to the point of death. Jesus faced a lot of challenges. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இதுக்கு முன்பதாக ஏராளமான சவால்களை சந்தித்தார். ஆனால் ஆண்டவருடைய பிதாவுடைய சித்தத்துக்கு தன்னை ஒப்பு கொடுக்கும் பொழுது அவர் சந்திக்க இருக்கிற சவாலை தன்னால் மேற்கொள்ள முடிந்தது. ஒரு ஆமென் சொல்வோமா? It was difficult for him, but when he surrendered to the will of the Father, ஆண்டவரே கூடுமானால் இந்த பாத்திரத்தை என்னை விட்டு நீங்கும்படி செய், இருந்தாலும் என்னுடைய சித்தம் அல்ல உம்முடைய சித்தம் என்று அவர் தன்னுடைய பிதாவுடைய சித்தத்துக்கு ஒப்பு கொடுத்தார். When you surrender your will to the greatest power, he will sustain you to overcome even the deepest sorrow. ஒரு ஆமென் சொல்லுமா? பிதாவுடைய சித்தத்துக்கென்று நம்மை ஒப்பு கொடுக்கும் பொழுது எத்தனை ஆழமான துயரம் துக்கமாக இருந்தாலும் அதை மேற்கொள்ளும்படியாக பிதா நமக்கு பலத்தை தருவார். அந்த கெத்செமனே தோட்டத்தில் அவர் ஜெபித்து தன்னுடைய வேதனையை தன்னுடைய வியாகுலத்தை பிதாவுடைய கரத்தில் பிதாவுடைய சித்தத்துக்கு ஒப்பு கொடுத்த பின்பு அவர் கெத்செமனே தோட்டத்திலிருந்து அடித்து நொறுக்கப்பட்டு, he was stripped, he was beaten, he was tortured to the ultimate expression of evil on the cross. சிலுவையிலே அந்த அகோரமான காட்சிக்கு அவர் தள்ளப்பட்ட ஒரு நிலைமையை பார்க்கிறோம். So what is the cross on this Good Friday? The cross is the place where evil and love met together. சிலுவை என்றால் என்ன? சிலுவையில் தான் அன்பும் அக்கிரமமும் சந்தித்த ஒரு இடமாய் இருக்கிறது. அன்பு
அன்பின் நிமித்தமாய் அக்கிரமம் மேற்கொள்ளப்பட்டு அக்கிரமம் நொறுக்கப்பட்டது. ஒரு ஆமென் சொல்வோமா? The cross is the place where evil and love met. Love overcame and destroyed evil. Cross is the place where the evil of mankind, the justice of the Father, the love and the forgiveness of our Lord Jesus Christ culminated. நன்றாக கவனிங்கள். சிலுவை எப்பேற்பட்ட இடம் என்று சொன்னால், மனிதனுடைய அக்கிரமமும் பிதாவுடைய நியாய தீர்ப்பும் குமாரனுடைய அன்பும் மன்னிப்பும் சங்கமித்த ஒரு இடம்தான் சிலுவை. அவர் சுமந்தது மனிதர்களுடைய அக்கிரமம், அவர் சுமந்தது தேவனுடைய நியாய தீர்ப்பு, தேவனுடைய கோபாக்கினையை அவர் சுமந்து தன்னுடைய அன்பின் நிமித்தமாய் அவர் சுமக்கிறதை நாம் அந்த இடத்துல பார்க்கிறோம். What do we see on the cross? We see evil, justice, love and forgiveness culminating on the cross. மனிதனுடைய தீமையும் பிதாவுடைய நியாய தீர்ப்பும் குமாரனுடைய அன்பும் மன்னிப்பும் அந்த இடத்திலே சிலுவையிலே நாம் பார்க்கிறோம். It was the expression of the wickedness of the heart of man which was in full display, and we also see the full display of the heart of Jesus Christ which was love. மனிதனுடைய இருதயமாகிய அக்கிரமத்தின் முழுமையை நாம் சிலுவையில் பார்த்தாலும் தேவனுடைய அன்பின் நிறைவை நாம் சிலுவையிலே பார்க்கிறோம். ஒரு ஆமென் சொல்லுமா? As insults was hurled at the Creator by His own creation, He cried out, Father, forgive them, for they do not know what they do. இப்பேற்பட்ட அகோரத்தை ஜனங்கள் தான் உண்டாக்கின சிருஷ்டி கர்த்தரிடத்தில் இவ்விதமாய் செலுத்தினாலும், இவ்விதமான நிந்தனைகள் அவமானங்கள் செலுத்தினாலும் அவருடைய கூக்குரல், பிதாவே இவர்களை மன்னியும், தாங்கள் செய்தது இன்னதென்று அறியாது இருக்கிறார்கள். See, the greatest thing we can ever receive is the Lord's forgiveness. God offered it at the expense of His dear Son. நமக்கு வாழ்க்கையில கிடைத்த மிக பெரிய பொக்கிஷமானது பாவ மன்னிப்பு. அந்த பாவ மன்னிப்பை இயேசு கிறிஸ்துவுடைய கிரயத்தினாலே அவர் செலுத்ததினாலே நாம் பிதாவிடத்திலிருந்து பாவ மன்னிப்பை பெற்றுக்கொள்கிறோம். ஒரு ஆமென் சொல்லுமா? He changed the condition of our heart. நம்முடைய இருதயத்தை கர்த்தர் மாற்றினார். திருக்குள்ள மகா கேடு நிறைந்த இந்த இருதயத்தை ஆண்டவர் மாற்றி உன்னையும் என்னையும் கர்த்தர் மன்னித்து நம்முடைய இருதயத்தை அவர் மாற்றி நாம் கர்த்தரை விதமாய் ஆராதிக்கும்படியாய் இந்த இடத்துல நம்மை சேர்த்து வந்திருக்கிறார். ஒரு ஆமென் சொல்வோமா? He who knew no sin became sin so that I can become His righteousness. பாவம் அறியாத அவர் நமக்காக பாவமாய் மாறி அவருடைய நீதிமானாய் நாம் மாறும்படியாக நமக்காக தேவன் பாவமாய் மாறினார். ஆமென். இன்றைக்கு பாவத்திலிருந்து ரட்சிக்கப்பட்டு இன்றைக்கு ஒரு புதிதான இருதயத்தோடு கூட இருக்கிற நாம் தேவனை ஆராதிக்கும் வரும்பொழுது, ஒரு மறுரூபமாக்கப்பட்ட இருதயத்தோடு கூட வரும்பொழுது அந்த ஆராதனை கர்த்தருக்கு பிரியமாய் இருக்கும். ஒரு ஆமென் சொல்லுமா? So when I worship God and follow Him with a changed heart, He takes delight in my worship. He offers me forgiveness and is willing to transform me even this morning. அவர் எனக்கு மன்னிப்பை கொடுத்து இன்றைக்கும் நான் எந்த இடத்திலெல்லாம் வீழ்ச்சி அடைகிறேனோ அந்த இடத்திலெல்லாம் கர்த்தர் என்னை சுமந்து என்னை மறுபடியுமாக சீர்திருத்தி என்னை மறுபடியுமாக வடிவமைத்து என்னை மறுபடியுமாக அவருடைய சாயலை எனக்குள் உருவாக்கி கர்த்தர் என்னை மறுரூபமாக்க இன்றைக்கும் அவர் எனக்குள் கிரியை செய்து கொண்டே இருக்கிறார் ஆவியானவர் மூலமாக. ஒரு ஆமென் சொல்வோமா? He forgave the thief on the cross next to him. The compassion of Jesus and what people said about him gave way for two criminals a chance. இயேசு கிறிஸ்து பக்கத்தில் ரெண்டு கள்ளர்கள் அடிக்கப்பட்டு இருக்கிறார்கள். இயேசுவை குறித்த அநேக காரியங்கள் ஜனங்கள் பேசுகிறதை இவர்கள் கேட்டு அவர்களுக்கு
பதில் கொடுக்கிற ஒரு தருணம் நேரிட்டது. அதில் ஒருவன் சொல்லுகிறான், நீ மெஸ்ஸியாவாய் இருந்தால் உன்னையே நீ ரட்சித்துக்கொள், எங்களையும் நீ ரட்சித்துக்கொள். இன்னொருவன் சொல்லுகிறான், the other said, we deserve this, but he did not do any wrong. நாம் செய்தது நம்முடைய தவறாய் தான் இருக்கிறது, ஆனால் இவர் ஒரு குற்றமும் செய்யவில்லையே. அவன் சொல்லுகிறான், ஆண்டவரே, உம்முடைய ராஜ்யத்தில் வரும் பொழுது அடியேனை நினைத்தருளும். He said, remember me when you come into your kingdom. உம்முடைய ராஜ்யத்தில் வரும் பொழுது அடியேனை நினைத்துக்கொள். Both heard the same things but different response. இருவரும் ஒரே சம்பவத்தை, ஒரே ஆளை பார்த்து ஒரே காரியத்தை, இவன் எதை கேட்டானோ அவனும் அதை தான் கேட்கிறான், ஆனால் இருவருடைய பதில் வித்தியாசமாய் இருக்கிறது. ஒருவன் சொன்னான், என்னை இப்பொழுது இந்த பாடிலிருந்து என்னை ரட்சித்தால் போதும், நீ உன்னையே ரட்சித்துக்கொள், என்னையும் ரட்சி என்று ஒருவன் சொன்னான். ஆனால் மற்ற ஒருவன், எனக்கு இந்த நேரத்தில் எனக்கு விடுதலை கிடைக்காமல் போனாலும் பரவாயில்லை, நீர் ஆண்டவர் என்பதை நான் அறிந்திருக்கிறேன், உம்முடைய ராஜ்யத்தில் வரும் பொழுது அடியேனே நீ நினைத்தருளும். For him it was okay to die here at the cross, but he wanted deliverance for eternity. நித்தியத்துக்கு தனக்கு விடுதலை வேண்டும் என்று அவன் கேட்டான். One asked, aren't you the Messiah? The other asked, aren't you the king? ஒருவன் நீ மெஸ்ஸியா இல்லையோ என்று கேட்கிறான், மற்ற ஒருவன் நீர் உம்முடைய ராஜ்யத்தில் அடியேனே நீ நினைத்தல்லும். அந்த கோரிக்கைக்கு ஆண்டவர் சொல்லுகிற பதில், இன்றைக்கு நீ என்னுடனே பரதேசியில் இருப்பாய். You will be with me in paradise. Jesus saved him being the Messiah and he assured him of paradise being the king. அவர் மெஸ்ஸியாவாய் தன்னை காண்பித்து அந்த கள்ளனை ரட்சித்து, அவர் ராஜாவாய் தன்னை காண்பித்து, இன்றைக்கு நீ என்னோடு கூட பரதேசில் இருப்பாய் என்ற இரண்டு கேள்விகளுக்கும் ஆண்டவர் பதில் கொடுத்து அந்த மன்னிப்பை கேட்டவனுக்கு ஆண்டவர் பரதேசி நிச்சயத்தை தருகிறார். Just a simple request with the acknowledgement of who Jesus was and the faith in his redemption. அந்த கல்லனை கவனித்து பாருங்கள். அவன் பெரிதாய் எந்த பாவ மன்னிப்பின் பிரார்த்தனை ஜெபத்தை அவன் செலுத்தவே இல்லை. ஒரு எளிமையான வேண்டுகோள். அந்த எளிமையான வேண்டுகோளே இவர் இரட்சகர் என்று அவன் அறிந்து அந்த இரட்சகர் மீது தன்னுடைய விசுவாசத்தை வைத்ததினாலே அவனுக்கு ரட்சிப்பு அன்றைக்கு வழங்கப்பட்டது. Jesus offered him the first assurance of a place in paradise. பரதேசில் முதலாவது இடத்தின் நிச்சயத்தை அந்த எளிதாய் கோரிக்கை கொடுத்த அந்த கல்லனுக்கு ஆண்டவர் வழங்குகிறார். ஒரு ஆமென் சொல்லுமா? The cross time and again draws people towards it, offering forgiveness and redemption. இந்த சிலுவையானது எல்லா ஜனங்களையும் தன்னண்டை சேர்த்து கொண்டு மன்னிப்பையும் மீட்பையும் வழங்கி கொண்டு இருக்கிற வல்லமை உள்ள சிலுவையாய் இருக்கிறது. Even in that desperate condition of the thief, redemption was waiting for him. அவனுடைய கடைசி சில வினாடிகள், அவன் சீக்கிரமாய் மரிக்க இருக்கிற அந்த கல்லன் அந்த கொடூரமான சூழ்நிலையிலும் மீட்பு அவனுக்காக காத்திருந்தது. ஆமென் சொல்லுமா? இன்றைக்கு நான் சொல்ல முடியும், எப்பேற்பட்ட நிலைமையில் நீங்கள் உட்கார்ந்து கொண்டு இருந்தாலும் உங்களுக்காக மீட்பு காத்திருக்கிறது. Redemption is waiting for you. Let me pause here and ask us a question. என்னுடைய கேள்வி, என்னுடைய சத்தத்தை கேட்டுக்கொண்டு இருக்கிற யாவரும், நான் மீட்கப்பட்டேன், நான் ரட்சிக்கப்பட்டேன் என்ற அந்த உறுதி உங்களுக்கு இருக்கிறதா? ஒருவேளை இல்லாவிட்டால் இன்றைக்கும் ரட்சிப்பு உங்களுக்காக காத்து இருக்கிறது. இன்றைக்கும் மீட்பு திறந்த கரத்தோடு கூட உங்களுக்காக காத்திருக்கிறது. வந்து சரணடைந்து மீட்பை பெற்றுக்கொள்ளுங்கள், ரட்சிப்பை பெற்றுக்கொள்ளுங்கள்.
நம்முடைய பாவங்களுக்காக அவர் பாரத்தை சுமந்தார். மத்தேயு 27 அதிகாரம் 16 சிலுவையின் சில காட்சிகள். Matthew 27 verse 46. After About 3 in the afternoon, Jesus cried out with a loud voice, Eli, Eli lama sabachthani, which means, my God, why have you forsaken me? என் தேவனே, ஏன் என்னை கைவிட்டீர்? தேவன் கைவிடப்பட முடியுமா? Can God be forsaken? What was Jesus expressing here? And why was he expressing the feeling of abandonment? ஏன் அந்த கைவிடப்பட்ட நிலைமையை ஆண்டவர் கதறி சிலுவையில அழுகிறார்? இந்த உலகத்தின் முழு பாவம் அவர் மீது வந்தது. God placed the entire sins of the world upon him, which overwhelmed the humanity of Jesus. இந்த முழு உலகத்தின் பாவத்தை அவர் மீது சுமந்த அந்த சுமையின் நிமித்தமாய், அந்த பாவம் தன்னுடைய மீது வந்ததின் நிமித்தமாய், it became sin for us at that moment. அந்நேரத்தில் அவர் நமக்காக பாவமாய் மாறி, God turned his face away from his own son because he saw the sins of mankind. மனிதனுடைய பாவத்தை அவர் மீது முழுமையாய் சுமத்தினதனாலே தேவனுடைய கிருபை சற்று அவருடைய குமாரனை விட்டு விலகி போனது போல ஒரு சூழ்நிலையை அவர் அனுபவித்து, என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர்? ஐயோ, பாவத்தின் பாரம் என்னுடைய தகப்பனை என்னை கைவிட்டது போல நான் உணர்கிறேனே, இப்பேற்பட்ட பாரமாய் எனக்கு இருக்கிறதே என்ற அந்த வியாகுலத்தை நமக்காக சிலுவையில் அவர் கதறி அழுகிறதை நாம் இன்றைக்கும் பார்க்க முடியும். The death of Christ is a propitiation. கிறிஸ்துவுடைய பலி ஒரு கிருபாதார பலி. It was an atoning sacrifice. ஒரு கிருபாதார பலியாய் இருந்தது. அந்த பலிக்கு பின்பு now God's heart is satisfied with the death of his son. தேவனுடைய இருதயம் தன்னுடைய மரணத்தின் நிமித்தமாய் இப்பொழுது கோபாக்கினியோடு கூட இருந்த அவருடைய இருதயம் திருப்தியாய் இருக்கிறது. What the justice of God demanded, the love of Jesus provided. தேவனுடைய நீதி எதை விரும்பினதோ கிறிஸ்துவுடைய அன்பு அதை செலுத்தினது. கரங்களை உயர்த்தி ஒரு ஆமென் சொல்லுமா? See, love is never complete without the justice of God. தேவனுடைய நீதி இல்லாமல் அன்பு நிறைவாக்கப்பட முடியவே முடியாது. When a sinner trusts God accepts him on the basis of the blood sacrifice Christ made when he died on the cross. ஒரு பாவி ஆண்டவரை நம்பி ஏற்றுக்கொள்ளும் பொழுது இயேசு கிறிஸ்து சிலுவையில் சிந்தின இரத்தத்தின் நிமித்தமாக பிதா பாவியை மன்னித்து தன்னண்டை சேர்த்துக் கொள்கிறார். ஒரு ஆமென் சொல்லுமா? Because he is an infinite God and our sins are infinite in nature, so only a gift of infinite value could turn the infinite wrath of God. நம்முடைய பாவம் எல்லையற்ற பாவமாய் இருந்தது. தேவன் எல்லையற்ற தேவனாய் இருக்கிறார். ஸோ இந்த எல்லையற்ற பாவத்தை நீக்கி போட வேண்டும் என்று சொன்னார். ஒரு எல்லையற்ற வெகுமதி இல்லாவிட்டால் எல்லையற்ற வரனாகிய இயேசு கிறிஸ்து மாத்திரமே பிதாவுடைய எல்லையற்ற கோபாக்கினையை தீர்க்க முடியும். I'll repeat that again in English. Because he is an infinite God and our sins are infinite in magnitude, only the gift of an infinite value could turn away the infinite wrath of God. And that is what happened. The wonder of propitiation is that the offended part of God, that because of our sin that was wounded, பாவத்தின் நிமித்தமாய் தேவனுடைய இருதயம் காயப்பட்டதை நீக்கும்படியாக கிறிஸ்து நமக்காக ஒரு
நிவாரண பலியாக மாறினார். கரங்களை உயர்த்தி ஒரு ஆமென் சொல்லுமா. He became a sin for us. God has every right to be angry at sin, but instead of leaving people to face their punishment, he provides salvation. மனிதர்கள் பாவத்தின் நிமித்தமாய் ஆண்டவர் மனுக்குலத்தோடு கூட எப்பொழுதும் கோபம் கொள்ளும்படியான உரிமையை அவர் பெற்றிருக்கிறார். ஆனால் மனிதனை கோபத்திலே அக்கிரமத்திலே அவனை விட்டுவிடாதபடிக்கு தன்னுடைய மகனாகிய கிறிஸ்துவை அனுப்பி கிறிஸ்து மூலமாய் நமக்கு ரட்சிப்பையும் மீட்பையும் பாவ மன்னிப்பையும் ஆண்டவர் சிலுவையிலே வழங்கினார். ஆமென் சொல்லுமா. The cross is a place where grace and wrath met together. சிலுவை எப்பேற்பட்ட இடம் என்று சொன்னால் கிருபையும் கோபாக்கினையும் சந்தித்த இடம். A place where love and sorrow met. அன்பும் துயரமும் சந்தித்த இடம் சிலுவை. He endured death that we can enjoy life. அவர் மரணத்தை சகித்து கொண்டார் நாம் வாழ்க்கையை அனுபவிக்கும்படியாக. ஒரு ஆமென் சொல்லுமா. நாம் நித்திய ஜீவனை அனுபவிக்கும்படியாக அவர் மரணத்தை சகித்து கொண்டார். Our salvation was completed on the cross. நாம் இனி நம்முடைய ரட்சிப்புக்காக செய்ய வேண்டியது ஒன்றுமே இல்லை. செய்து முடித்த ரட்சிப்பை நாம் இலவசமாய் பெற்றுக்கொள்ள வேண்டும். ஒரு ஆமென் சொல்லுமா. Our salvation is completed, church. We need not do anything. எப்பேற்பட்ட காரியமும் எந்த இடத்துக்கும் போக வேண்டிய அவசியம் இல்லை. எந்த பலி செலுத்தவும் அவசியம் இல்லை. என்னுடைய ரட்சிப்புக்காக சகலவற்றையும் அவர் சிலுவையில் செய்து முடித்தார். நான் செய்ய ஒன்றுமே இல்லை. செய்ததை இலவசமாய் பெற்றுக்கொள்ள வேண்டும். அவ்வளவுதான். ஆமென். John chapter 19 verse 28. We move to the next word of our Lord Jesus Christ. அதற்கு பின்பு எல்லாம் முடிந்தது என்று இயேசு அறிந்து வேத வாக்கியம் நிறைவேறத்தக்கதாக தாகமாய் இருக்கிறேன் என்றார். Afterwards Jesus, knowing that all things have been finished and the scripture might be fulfilled, he said, I thirst. தாகமாய் இருக்கிறேன் என்று சொன்னார். அது வெறும் ஆவிக்குரிய தாகம் அல்ல. It's not just spiritual thirst, but the thirst to go to his Father. அவர் பூமிக்கு வந்த எல்லாமே முடிந்தது, எல்லாமே முடித்துவிட்டு ஐயோ என்னுடைய தகப்பனிடத்தில் நான் போக தாகமாய் இருக்கிறேன் என்ற அந்த குரலை நாம் பார்க்கிறோம். On the cross Jesus said, it is finished. Everything that pertains to life is finished on the cross. எல்லாமே முடிந்தது என்று சொன்னார். நம்முடைய வாழ்க்கைக்கு உண்டான யாவையும் ஆண்டவர் சிலுவையிலே நமக்காக முடித்தார். ஒரு ஆமென் சொல்லுமா. We turn our attention to Luke's Gospel chapter 23 and we're going to read few verses from 44. லூக்கா 23ஆம் அதிகாரம் 44ஆம் வசனத்திலிருந்து ஒரு சில வசனங்களை நாம் வாசிக்க கேட்போம். பூமி எங்கும் அந்தகாரம் இருந்தது. சூரியன் இருள் அடைந்தது. தேவாலயத்தில் இருந்த திரைச்சீலை நடுவில் இரண்டாக கிழிந்தது. இயேசு, பிதாவே உம்முடைய கைகளில் என் ஆவியை ஒப்புவிக்கிறேன் என்று சொல்லி Father, the Bible says, for the sun stopped shining and the curtains in the temple was torn in two. Jesus called out with a loud voice, Father, into your hands I commit my spirit. When he said this, he breathed his last. Verse 46. அடுத்த வசனம். நூற்றுக்கு அதிபதி சம்பவித்ததை கண்டு ஓ மெய்யாகவே இந்த மனுஷன் நீதிபரனாய் இருந்தார் என்று சொல்லி தேவனை மகிமைப்படுத்தினார். ஒரு நூற்றுக்கு அதிபதி இந்த சம்பவங்களை பார்த்து மெய்யாகவே இவர் ஒரு நீதிமானாய் இருந்தார் என்று தேவனை மகிமைப்படுத்தினார். அடுத்த வசனம்.
கூடி வந்திருந்த ஜனங்கள் எல்லாரும் சம்பவித்தவைகளை பார்த்தபோது தங்கள் மார்பில் அடித்துக்கொண்டு திரும்பி போனார்கள். அவருக்கு அறிமுகம் ஆனவர்கள் எல்லோரும் கலிலேயாவிடத்திலிருந்து அவருக்கு பின் சென்று தூரத்தில் இருந்து இவைகளை பார்த்து கொண்டு இருந்தார்கள். போதுங்க, தூரத்தில் இருந்து இவர்களை பார்த்து கொண்டு. There were mixed kind of people at the feet of the cross. கல்லர்கள் இரு பக்கத்திலும் இருக்கிறதை பார்க்கிறோம். சேவகர்கள் தாங்கள் என்ன செய்கிறார்கள் என்று அறியாமல் இருக்கிறதை பார்க்கிறோம். இவருடைய மரணத்துக்கு பின்பு பூமி அதிர்ந்தது, இருள் நிரம்பினது, தேவாலயத்தில் இருந்த சிறைச்சீலை இரண்டாக கிழிந்து ஒரு நூற்றுக்கு அதிபதி சொல்லுகிறான், இவர் உண்மையாகவே நீதிமான் என்று தேவனுக்கு மகிமை செலுத்தினார். ஒரு சிலர்கள் தன்னுடைய மார்பை அடித்துக் கொண்டு என்ன நடக்கிறது என்று புரியாமல் துக்கத்தோடு கூட போகிறார்கள். இயேசு கிறிஸ்துவை பின்பற்றின சிலர் அந்த இடத்துல, சில ஸ்திரீகள் அந்த இடத்துல நிற்கிறதை பார்க்கிறோம். இதுதான் சிலுவை. What does the cross mean to you this morning? He bore our sin. He became our curse. He expressed love and he transformed people. அவர் நம்முடைய அக்கிரமத்தை சுமந்தார், நமக்காக சாபமாய் மாறினார், தன்னுடைய அன்பை நமக்காக வெளிப்படுத்தினார், நம்மை மறுரூபமாக்கி கொண்டே இருக்கிறார். The cross was turned into a pulpit. Jesus' greatest message was preached from the cross, where he offered forgiveness and displayed love. அந்த கொடூரமான சிலுவை, அவர் அதை பலிபீடமாய் மாற்றி, பிதாவை இவர்களை மன்னியும், தாங்கள் செய்கிறது என்னதென்று அறியாமல் இருக்கிறார்கள் என்று தன்னுடைய அன்பை, மன்னிப்பை அந்த இடத்திலே அவர் வெளிப்படுத்துகிறார். ஒரு உதாரணத்தை நான் சொல்லி முடிக்க விரும்புகிறேன். நினைத்துக் கொள்ளுங்கள், நீங்கள் செலுத்த வேண்டிய ஒரு மிகப்பெரிய கடன் இருக்கிறது. எவ்வளவாய் நீங்கள் முயற்சி செய்தாலும் அந்த கடனை அடைக்க முடியாமல் இருக்கிறீர்கள். அநேக நாட்களாக உங்களால் முடிந்த அளவுக்கு நீங்கள் முயற்சிகளை எடுத்து அந்த எடுத்த எல்லா முயற்சிகள் தோற்று போனது. நீங்கள் சிக்கிக்கொண்டு நம்பிக்கையற்ற நிலைமையில் அந்த சூழ்நிலையில் கட்டப்பட்டு இருக்கிற அந்நேரத்தில் நீங்கள் தண்டனையை அனுபவிக்க வேண்டும், நீங்கள் ஆக்கினையை அனுபவித்து தான் ஆக வேண்டும் என்ற அந்த கட்டாயத்தின் சூழ்நிலையில் நீங்கள் சிக்கிக்கொண்டு இருக்கும் பொழுது ஒருவர் வருகிறார். அவர் அந்நியர் அல்ல, அவர் நீங்கள் நன்றாக அறிந்திருக்கிறீர்கள். அவர் சாதாரணமானவர் அல்ல, அவர் நீதிபரராய் வருகிறார். அவர் தேவகுமாரனாய் வந்து, நீ சிக்கிக்கொண்டு இருக்கிற இடத்திலிருந்து நான் உன்னை விடுதலை ஆக்குகிறேன், நீ செலுத்தக்கூடியாத கிரயத்தை நான் செலுத்த ஆயத்தமாய் இருக்கிறேன், உன் மீது வர இருக்கிற தண்டனையை நான் சுமந்து கொள்ளுகிறேன், உன் மீது வர வேண்டிய ஆக்கினை நான் சுமந்து கொள்ளுகிறேன், நீ விடுதலையோடு கூட போ என்று சொல்ல ஒருவன் வந்து உன்னுடைய முழு கிரயத்தை, ஒரு பாதி அல்ல, கொஞ்சம் அல்ல, உன்னால் முடியாததை முழுமையாக அவர் செலுத்தி உன்னுடைய தண்டனையை, உன்னுடைய ஆக்கினையை, உன்னுடைய அலங்கோலத்தை, உன்னுடைய வெட்கத்தை அவர் சுமந்து தன்னுடைய அழகை, தன்னுடைய ஐஸ்வர்யத்தை, தன்னுடைய நீதியை, தன்னுடைய பரிசுத்தத்தை உன் மீது வைத்து நீ போய் சுகித்து வாழ்ந்தீர் என்று உன்னை அனுப்பி வைத்திருக்கிறார். எத்தனை பாக்கியம், எத்தனை பாக்கியம். That's the cross. The weight of your sin, the anger of God, the impossibility of redemption, all placed on Jesus. அதுதான் சிலுவை. உங்களுடைய பாவத்தின் பாரம், தேவனுடைய கோபாக்கினை, நீங்களை மீட்டுக்கொள்ள முடியாத ஒரு கட்டை கிறிஸ்து மீது செலுத்தப்பட்டது. And Jesus at that moment, he dies. The debt is gone. Your hands, once empty and guilty, are now free to receive grace, forgiveness and a new life. இயேசு கிறிஸ்து மரித்ததன் நிமித்தமாய்
கரைப்பட்டு இருந்த உங்களுடைய என்னுடைய கரம் இப்பொழுது கிருபையையும் மன்னிப்பையும் புதிய ஜீவனையும் பெற்றுக்கொள்ள ஆண்டவர் கரைப்பட்ட கரத்தை கிருபையினாலே நிரப்பினார். ஒரு ஆமென் சொல்வோமா? The cross isn't just wood and nails, church. It's a love that defies justice, mercy that conquers wrath, and power that changes heart forever. சிலுவை என்பது வெறும் சில பலகைகள் ஆணிகள் மாத்திரம் அல்ல. சிலுவை என்பது நீதியை விளங்கி கிருபை நிமித்தமாய் கோபாக்கினையை மேற்கொண்டு வல்லமை நிமித்தமாய் என்றென்றைக்கும் நம்முடைய இருதயத்தை மறுரூபமாக்கினது தான் சிலுவை. இந்த சிலுவை உங்களுக்கு இன்றைக்கு என்னவாய் இருக்கிறது? What is the cross for you today? For us who are saved, ரட்சிக்கப்பட்டு அவருடைய இரத்தத்தினாலே கழுவப்பட்டு இருக்கிற நமக்கோ சிலுவை நமக்காக தேவனுடைய வல்லமையாய் இருக்கிறது. கரங்களை உயர்த்தி ஒரு ஆமென் சொல்லுமா? What a privilege to tell this hurting world of the peace of God and this hopeless world that there is a cross. காயத்தில் இருக்கிற, என்ன நடக்குமோ என்று அறியாமல் இருக்கிற, கைவிடப்பட்ட நிலைமையில் இருக்கிற இந்த உலகத்துக்கு போய் சிலுவைதான் பதில், சிலுவை நம்பிக்கை தரும், சிலுவை ரட்சிப்புக்குள் உங்களை நடத்தும் என்று சொல்லுகிற பாக்கியம் நம் மீது இருக்கிறது. ராமன் சொல்லுமா? எல்லா தலைகள் தாழ்த்தப்படட்டும், கண்கள் மூடப்படட்டும். இந்த சிலுவையை மறுபடியும் நம்முடைய சிந்தனைக்குள் கொண்டு வருவோம். What is your response to the cross on this Good Friday? இந்த பெரிய வெள்ளிக்கிழமை ஆராதனையில் இன்னொரு ஆராதனை, கொஞ்சம் நேரம் நாம் துக்கித்து ஐயோ என்று சொல்லிவிட்டு மறுபடியும் நாம் போகிறோமா? Are you going to do a little more for the Lord this Good Friday? Have you found your salvation? I want us to open our hearts this morning. நம்முடைய இருதயத்தை கர்த்தருக்கு முன்பதாக திறந்து, என்னுடைய ரட்சிப்பை நான் கண்டடைந்திருக்கிறேனா? I want all of you to answer this to yourself this morning. Every child in this place, every youngster in this place, maybe you come new to the church. ஒருவேளை சபைக்கு புதிதாய் நீங்கள் வந்திருக்கலாம். கிறிஸ்துவை நான் இன்னும் அந்த அளவுக்கு அறியவில்லை, கிறிஸ்துவை இன்னும் ஏற்றுக்கொள்ளாமல் இருக்கிறேன் என்று சொன்னால், இன்றைக்கு என்னுடைய செய்தியை கேட்டுக்கொண்டு இருக்கிற உங்களிடத்தில் தேவ ஆவியானவர் பேசிக்கொண்டே இருக்கிறார். உங்களுடைய ரட்சிப்பு உறுதியாக இருக்கிறதா? Have you found your salvation? Have you journeyed yourself to the foot of the cross? சிலுவை அண்டையில் நீங்களும் பிரயாணித்து வந்திருக்கிறீர்களா? Are you willing to take this message of cross to this dying world? நம்பிக்கையற்ற நிலைமையில் மரித்து கொண்டு இருக்கிற இந்த உலகத்துக்கு இந்த சிலுவையின் செய்தியை நீங்கள் கொண்டு போக ஆயத்தமாக இருக்கிறீர்களா? சிலுவை என்றால் என்ன? நமக்காக கர்த்தருடைய வல்லமையாய் இருக்கிறது. Come to the feet of the cross. சிலுவை அண்டையில் வாங்கள் தேவச்சனமே. நம்முடைய பாரங்கள் நீங்கி போகும், நம்முடைய பாரங்கள் நீங்கி போகும். நாம் சமாதானம் அடைவோம், நாம் சந்தோஷம் அடைவோம், நாம் நிம்மதி அடைவோம், நாம் சுகத்தை அடைவோம், நாம் ஒளியை காண்போம். நம்முடைய வாழ்க்கை மறுரூபமாக்கும். வெறும் ஆராதனை அல்ல, நம்முடைய வாழ்க்கையை தலைக்கீழே திசை திருப்புகிற ஒரு தருணமாய் இருக்கிறது. நான் கர்த்தரை இயேசுவாய் ஏற்றுக்கொள்ள விருப்பமாய் இருக்கிறேன். I want to accept this Jesus Christ. Yes, I have been coming to church for some time, but I have not seriously considered giving my life to the Lord. நான் சபைக்கு சற்று வந்து தான் இருக்கிறேன், ஆனால் உண்மையாக என்னுடைய வாழ்க்கையை தேவனுக்கு என்று அர்ப்பணிக்கிற அந்த நிலைமைக்கு நான் இன்னும் வரவில்லை என்று ஒருவேளை நீங்கள் சொன்னால், இந்த அழைப்பை உங்களுக்கு நான் விடுகிறேன். I give you this invitation this morning, my dear brother, my dear sister. கர்த்தரை கேட்கிறது மாத்திரம் அல்ல, கேட்ட காரியங்களுக்கு நாம்
பதில் கொடுக்க வேண்டும். Accept this Jesus Christ today on this Good Friday. It's simple. For our salvation he did everything. நம்முடைய ரட்சிப்புக்காக எல்லாமே அவர் செய்து முடித்தார். நாம் செய்ய வேண்டியது ஒன்றுமே இல்லை. அவர் செய்ததை விசுவாசத்தின் மூலமாய் அறிக்கை செய்து நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும், அவ்வளவுதான். அவ்வளவு எளிதாய் அவர் மாற்றி இருக்கிறார். கடுமையை அவர் சுமந்து, he took the difficult one, he gave us the simple one. If you believe in your heart that Jesus is Lord and confess with your mouth that he has saved you, he has come for you, he has died for you, you are saved. இந்த சிலுவைக்கு என்னை ஒப்புக் கொடுக்கிறேன். என்னுடைய இருதயம் இன்றைக்கு சந்தோஷமாய் இருக்கிறது. என்னுடைய இருதயம் இன்றைக்கு சுகமாய் இருக்கிறது. என்னுடைய சரீரம் இன்றைக்கு பலவீனமாய் இருக்கலாம், ஆனால் என்னுடைய இருதயம் இன்றைக்கு சுகமாய் இருக்கிறது என்று சொல்கிறவர்கள் எழுந்து நின்று இந்த தேவனை நாம் ஆராதிக்கிறோம். இந்த தேவனுக்கு முன்பதாக நம்மையே ஒப்புக் கொடுக்கிறோம். இந்த சிலுவைக்கு முன்பதாக நான் மறுபடியும் வருகிறோம். We come to lay down every burden this morning. We come to lay down every sorrow. என்னை அழுத்துகிற எல்லா பாரங்களையும் நான் நீக்கி போட சிலுவை அண்டையில் இன்றைக்கு மறுபடியும் நான் வருகிறேன். என்னுடைய பாவத்தை நான் அறிக்கை செய்ய மறுபடியும் நான் வருகிறேன். அவர் என்னை ஏற்றுக்கொள்ள, என்னை ஒரு புது சிருஷ்டியாய் மாற்ற அவர் ஆவலாய் இருக்கிறார். This is your moment to come to the cross. This is your moment to make yourself to the cross and say, Lord, I need you once again. I need your redemption once again. ஆண்டவரே, ஒரு சில பகுதிகளிலே நான் இன்னும் மீட்கப்பட முடியாமல் இருக்கிறேன், இன்னும் முழுமையான ரட்சிப்பை அனுபவிக்க முடியாமல் இருக்கிறேன். அந்த பகுதியை உம்மிடத்தில் நான் ஒப்புக் கொடுக்கிறேன். Lord, I want to offer my burnt part, my destroyed part, my brokenness I want to offer to you. Would you make it whole? Step forward in faith to the foot of the cross. உங்களுடைய பாரங்க, உங்களுடைய பழமைகளை விட்டு விடுங்கள். Leave your past, leave your past embrace and come to this new thing that God is offering us. The good thing is, இருக்கிற வண்ணமாகவே வர முடியும். Open your hearts this morning. Come on church. இருதயத்தை திறந்து, ஆண்டவரே, எனக்கும் இந்த சிலுவையின் அனுபவம் மறுபடியும் வேண்டும். நாம் இருக்கிற இடத்துல எழுந்து நிற்போம். ஆண்டவரே, எனக்கும் இந்த சிலுவையின் அனுபவம் மறுபடியும் ஆக வேண்டும். நான் சிலுவை அண்டையில் ஆண்டவரே நான் பிரயாணிக்க, சிலுவையின் பாதத்தில் நான் வந்து நிற்க, எனக்காக நீ செய்த காரியத்தை மறுபடியும் நான் நினைவு கூர்ந்து இந்த காலவேளை என்னை ஒப்புக் கொடுக்கிறேன். உம்முடைய உண்மையான சீடனாய் இருக்க, மரண பரியந்தும் உம்மை மாத்திரமே நான் பின்தொடர, உண்மை மாத்திரமே உத்தமமாய் நான் பின்தொடர, உம்மை மாத்திரமே தினந்தோறும் நான் பின்தொடர, தினந்தோறும் என்னை வெறுத்து என்னுடைய சிலுவையை நான் சுமந்து அனுதினமும் உம்மை நான் பின்தொடர உண்மையான ஒரு சீடனாய் இருக்க, ஒரு விசுவாசி அல்ல, ஒரு ஞாயிற்றுக்கிழமை இல்லாவிட்டால் இப்பேற்பட்ட விசேஷித்த கூட்டங்களுக்கு வருகிற ஒரு அங்கத்தினராய் நான் இனி இராமல் ஒரு உண்மையான சீசனாய் இருக்கிறேன் என்று சொல்கிறவர்கள் கரங்களை உயர்த்தி சொல்லுங்கள். ஆண்டவர் பார்க்கட்டும். Let God see your hand. Tell God, Lord, I don't want to merely be a member of a church. I don't want to merely come to the church for the sake of it, oh God. I don't want to come and sit behind and sit somewhere, listen to something and do my own stuff and go back out. But I want to commit myself to be a true disciple of the Lord Jesus Christ. And I want to follow you. ஏன் இந்த கல்வாரி அன்பு என்னை இழுக்கிறது. It compels me. The love of cross compels me to come to him and give myself to him. கல்வாரி அன்பை எண்ணிடும் வேளை கண்கள் கலங்கிடத்தே, கர்த்தாவும் பாடுகள் இப்போதும் நினைத்தால் நெஞ்சம் நெகிழ்ந்திடுதே. பாடுவோமா? கல்வாரி அன்பு, கல்வாரி அன்பை எண்ணிடும் வேளை கண்கள் கலங்கிடுதே, கர்த்தாவும் பாடுகள்
கல்வாரி அன்பே, கல்வாரி அன்பை எண்ணிடும் வேளை கண்கள் கலங்கிடுதே. கர்த்தாவும் பாடுகள் இப்போதும் நினைத்தால் நெஞ்சம் நெகிழ்ந்திடுதே. Church, salvation is personal. Surrender is also personal. ரட்சிப்பு ஒரு தனிப்பட்ட அனுபவம், சரணடைதலும் ஒரு தனிப்பட்ட பதில். நம்முடைய ஆண்டவர் அவர் எனக்காக செலுத்தினது நான் உண்மையாக ஏற்றுக்கொண்டு அதற்கு நன்றி உள்ளவனாய் இருக்கிறேன் என்று நீங்கள் சொன்னால், இந்த தேவனுக்கு சரணடையாமல் ஒருவரும் இந்த இடத்தை விட்டு நீங்கள் போகவே முடியாது. கல்வாரி அன்பு, அந்த நிஜமான அன்பு உங்களை தொட்டிருக்கும் என்று சொன்னால், ஒரு அர்ப்பணிப்பு இல்லாமல் இந்த இடத்தை விட்டு ஒருவரும் கடந்து போகவே கூடாது. ஒருவரும் கடந்து போக முடியவே முடியாது. சிலுவையால் எல்லோரும் தொட்டப்பட்டிருக்க வேண்டும். அவருடைய அன்பினாலே ஒவ்வொருவரும் மூடப்பட்டவராய் இருக்க வேண்டும். அவருடைய மன்னிப்பை பெற்ற, ரட்சிப்பின் அனுபவத்தை பெற்ற நாம் அவருக்கு சரணடைந்து நாம் சொல்லுவோமா? கரங்களை உயர்த்தி, ஆண்டவரே இந்த பாவியை நீர் ரட்சித்து, ஆண்டவரே இந்த பாவ பாரங்களை நீக்கி நான் வாழ்வடைய நீர் எனக்காக செய்த எல்லா தியாகத்துக்காக, வேதனைக்காக, அநியாயத்துக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறேன் ஆண்டவரே. இறுதி வரைக்கும் இந்த ரட்சிப்பில் நான் நிலை நிற்க, இறுதி வரைக்கும் உம்மை மாத்திரமே பின்தொடர்கிற ஒரு நல்ல சீடனாய் நான் இருக்க என்னை ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே. என்னை பரிசுத்தமாக்கும், என்னை பரிசுத்தமாக்கும். வாய்களை திறந்து சொல்வோமா? என்னை பரிசுத்தமாக்கும் ஆண்டவரே. உம்முடைய வருகைக்கென்று என்னை ஆயத்தப்படுத்தும். என்னுடைய முடிவுக்கு என்னை ஆயத்தப்படுத்தும். எனக்கு என்ன சம்பவித்தாலும், என்னுடைய மரணமோ உம்முடைய முடிவோ எது வந்தாலும் ஆண்டவரே, உம்மை நான் சந்திக்க நான் ஆயத்தமாய் இருக்க, ஆயத்தத்தோடு கூட ஒரு நல்ல சீடனாய், ஒரு நல்ல மணவாட்டியாய், என்னுடைய மணவாளன் எப்பொழுது வருவார் என்று ஏக்கத்தோடு கூட, ஆயத்தத்தோடு கூட நான் காத்திருக்க என்னை ஒப்பு கொடுக்கிறேன். என்னை ஒப்பு கொடுக்கிறேன். எங்களை ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. Help us to be true disciples of the Lord Jesus Christ. Help us to reflect you well in this broken world. உடைக்கப்பட்ட உலகத்திலே உம்மை நன்றாக பிரதிபலிக்க எங்களுக்கு உதவி செய்யுங்க. அதுதான் நாங்கள் செய்கிற புத்தி உள்ள ஆராதனை. அதை நாங்கள் செய்ய எங்களுக்கு உதவி செய்யும். மறுபடியும் இந்த நாளுக்காக நன்றி. எங்களுக்காக நீ சிலுவையில் சம்பாதித்த ரட்சிப்புக்காக, சிந்தின ரத்தத்துக்காக, உடைக்கப்பட்ட உம்முடைய சரீரத்துக்காக எங்களுக்கு ஒரு நித்திய மீட்பை நீர் கொடுத்து, பாவத்தின் வல்லமையிலிருந்து எங்களை உடைத்து வெளியே கொண்டு வந்து, நரகத்திலிருந்து எங்களை விடுதலையாக்கி பரலோகம் என்ற ஒரு பொக்கிஷத்தை எங்களுக்கு கொடுத்து, நாங்கள் நித்திய ஜீவனை சுதந்திரித்துக் கொள்ள செய்த எல்லா தியாகத்துக்காக நன்றி செலுத்துகிறோம். தொடர்ந்து எங்களோடு கூட இரும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுடைய கிருபையும், பிதாவாகிய தேவனுடைய அன்பும், பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்ய ஐக்கியம், சந்தோஷம், சமாதானம் நம் அனைவரோடு கூட இன்றும் என்றும் இருப்பதாக. ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவலுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. சமாதானத்தோடு கூட போய் வாருங்கள். ஞாயிற்றுக்கிழமை ஆராதனை நம்மளுக்கு 9 மணி இருக்கும். ஈஸ்டர் ஆராதனை, விசேஷித்த ஆராதனை, வந்து கலந்து கொள்ளுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.
அவன் தங்க